ஹாய் எவ்ரி ஒன். ஷார்ட்கட் நம்பர் 3. ஷார்ட்கட் 1 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கம்மா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் பாருங்க, டிவைடட் பை 5 ஒரு நம்பரை எப்படி 5ஆல வகுக்கிறது. ஸ்பீடாக வகுத்துடலாம், வெறும் 5 செகண்ட்ல ஃபுல் கொஸ்டினுக்குமே ஆன்சர் சொல்லிடலாம். இந்த மாதிரி வகுத்தல் பெருக்கெல்லாம் ஸ்பீடாக பண்ணணும்னா 5ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க நம்பரை டபுள் ஆக்கணும். அதான் அதோட மீனிங். இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னா டபுள் ஆக்கி ஒரு பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். இப்போ 120 பை 5 இருக்கா, 120 டபுள் ஆக்கினா எவ்வளோ? 120 2 டைம் எழுதுனா 240. ஒரே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போறோம். அப்போ ஒரு 0 போயிருமா? ஆன்சர் 24. அவ்வளவுதான், பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ இது பெரிய நம்பரா இருக்கா? இப்ப பாருங்க, டபுள் ஆக்கி என்ன பண்ண போறோம்? ஒரு டிஜிட்டா. இப்ப 75 ரூபாய் டபுள் ஆக்குனா 150 ரூபாய், 32 ரூபாய் டபுள் ஆக்குனா 64 ரூபாய். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம். இப்ப ஆன்சர் என்ன வருது? 150 ஒரு 06.4, அப்ப 1506.4. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இப்போ 845 இதுவும் பெரிய நம்பர் தான். பாருங்க, 845 8 டபுள் ஆக்குனா எவ்வளோ? 16. 45 டபுள் ஆக்குனா எவ்வளோ? 90. ஸோ இப்போ 1690. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்ல, கேன்சல் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க, 169. அவ்வளவுதான் ஆன்சர். இன்டு 2 டபுள் ஆக்குங்க, டபுள் ஆக்கிட்டு லாஸ்ட் தள்ளி புள்ளி வச்சிருங்க. இந்த மாதிரி 0 வந்தா ஈஸி கேன்சல் ஆயிரும். 0 வரலைன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ல வரும். ஸோ இதுதான் டிவிசிபிலிட்டி பை 5 ஈஸியா பண்றதுக்கு, டிவைட் பை 5. ஸோ இப்போ இது உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டக்குன்னு ஸ்பீடா பண்ணி கமெண்ட் பண்ணணும். ஷார்ட்கட் அப்படிங்கிற நம்ம டைமை குறைக்கிறதுக்காக எவ்வளவு ஸ்பீடா பண்ணீங்களோ அவ்வளவு தூரம் எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், டைம் ரெடியூஸ் பண்றதுக்கு. இதே மாதிரி கண்டினியூஸா ஷார்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.